எங்கள் காலேஜ் பேஸ்கெட் பால், டென்னிஸ், கிரிக்கெட் எல்லாத்துலேயும் ஸ்டேட் லெவலில் நம்பர் 1 இருந்துச்சு. ஆனால் ஃபுட்பாலில் மட்டும் 3 வருஷமா ஃபர்ஸ்ட் ரவுண்டை கூட தாண்டல. யூ சி, ஐ வாண்ட் மை காலேஜ் டு பி ஃபர்ஸ்ட் இன் எவ்ரிதிங். இன்ஃபேக்ட் உங்களுக்கெல்லாம் நிறைய சான்சஸ் கொடுத்தாச்சு. பட் யூ கைஸ் டிடன்ட் ப்ரூவ் இட். ஸோ நோ மோர் ஃபுட்பால். அண்ட் மிஸ்டர் கோச், யூ வில் ஹவ் டு ரிசைன் த ஜாப். சார், இன்னும் 1 மாதத்தில் ஹோஸ்ட் டோர்மெண்ட் வரப்போகுது சார். அதில் நம்ம விளையாடலைன்னா நல்லா இருக்காது சார். ஒன் லாஸ்ட் சான்ஸ் கொடுங்க சார், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அப்படி இல்லைனா நீங்கள் சொல்கிறபடியே நடக்கட்டும் சார். சார் 3 வருஷமா பண்ணாதே சார், இந்த 1 மாசத்துல பண்ணிட்டு போறாங்க. ஃபுட்பால்லாம் வேணாம் சார். சார் ப்ளீஸ் சார். ஓகே, ஒன் லாஸ்ட் சான்ஸ். அசிங்கப்படுறதா இருந்தாலும் அது காலேஜுக்குள்ளே நடக்கட்டும். யூ மே கோ நவ். ஓகே மிஸ்டர் பேடி. Sir, I have a suggestion, sir. Why don't we look for young talents from the first years? என்னை விட ஒருத்தன் நல்லா ஆடினா I'm ready to give up my position. The same with others. What's it, guys? நம்ம காலேஜில் ஃபுட்பால் இருக்கணும் சார். அதுக்காக we ready to do anything. ஓகே சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு செலெக்ஷன் ப்ராசஸ் நடந்தது. மொத்தமாக 3 பேரை செலக்ட் பண்ணாங்க. அண்ட் எங்கள் ஃபைனல் டீம் ரெடியாச்சு. செலக்ட் பண்ண 3 பேரில் நானும் ஒருத்தன். இது வரைக்கும் உங்களை நான் அப்சர்வ் பண்ணதில் உங்கள்கிட்ட ஷார்ட்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. பட் யூ கைஸ் லேக் ஃபிட்னஸ் அண்ட் ஸ்டாமினா. இந்த 1 மாதம் நம்ம அதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இட்ஸ் இனஃப் ஃபார் டுடே. யூ கைஸ் கேன் டிஸ்கஸ் நவ். நாளைக்கு ப்ராக்டிஸில் பார்க்கலாம். ஹசான், ரொம்ப க்ரூஷியல் டைமில் நீ எக்ஸைட் ஆகிற, அதனால ரொம்ப ஆஃப் சைட் பண்ணுற. இட் மே ஸ்பாயில் த கேம். யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் தட். அந்த செகண்ட் நான் டிசைட் பண்ணேன் ஆஃப் சைட் பண்ணக்கூடாதுன்னு. நாள் ப்ராக்டிஸ் செஷன் முடிஞ்சது. ஹோஸ்ட் டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்க ஃபர்ஸ்ட் கோல் போட்டாலும் நாங்கள் டிசப்பாயிண்ட் ஆகலை. கண்டிப்பாக கம்பேக் கொடுப்போன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் 44th மினிட்ல அந்த செகண்ட் ரியலைஸ் பண்ணோம் நாங்கள் ஆடுறது லாஸ்ட் இயர் சாம்பியன்ஸோடன்னு. எங்கள் காலேஜில் ஃபுட்பால் இருக்குமா இருக்காதான்றதை டிசைட் பண்ண போகிறதே இந்த செகண்ட் ஹாஃப் தான். இந்த கடைசி 45 நிமிஷம் உயிரை கொடுத்து ஆடணுன்ற வெறி எங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. சார், ஃபுட்பால் கோச் இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் சார்.
கைஸ் லிசன், இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. அதில் எப்படியாச்சும் ஒரு கோல் போட்டு மேட்சை ஈக்குவலைஸ் பண்ணிட்டோம்னா அவங்க ஈஸியாக பெனல்டி ஷூட் அவுட் தூக்கிடலாம். கைஸ் கம் ஆன், கான்சென்ட்ரேட். மேட்சோட கடைசி நிமிஷத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் ஒரு கோல் அடிச்சே ஆகணும். அப்போ தான் மேட்சை லெவல் பண்ண முடியும். அப்போ நான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் எனக்கு காது கேட்காததுக்காக நான் ஃபீல் பண்ணேன். என்னால் என் டீம் தோத்துடுச்சு. எங்கள் கோச் எங்களை விட்டு போகிறாரு. இனிமேல் எங்கள் காலேஜில் ஃபுட்பால் கிடையாது. Well played. You guys were tough to fight. நல்ல டஃப் ஃபைட் கொடுத்தீங்க. நான் தான் சொன்னேன் சார், இவங்களாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கூட தாண்ட மாட்டாங்கன்ட்டு. ஃபுட்பால்லாம் வேணாம் சார். இட்ஸ் நாட் அபவுட் வின்னிங் ஆர் லூசிங் எ கேம், இட்ஸ் ஹவு வி கிவ் அ ஃபைட். அதை தான் இந்த ஒரு மாதம் என் பசங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். எப்படி புது பிளேயர் வந்தால் டீம் ஸ்ட்ராங் ஆகும்னு என் கேப்டன் ஃபீல் பண்ணணும், அதே மாதிரி என்னை விட நல்ல கோச் இந்த டீமை ட்ரெயின் பண்ணால் கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போகணும். வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஐ வில் கீப் அப் மை வேர்ட். நான் ரிசைன் பண்ணிடுறேன். பட் நம்ம காலேஜில் ஃபுட்பால் இருக்கணும். நீங்கள் ஒரே ஒரு வாட்டி நம்ம பசங்க ஆடுறதை பார்க்கணும். ஜெயிக்கணுங்கிற வெறி அவங்க கண்ணில் தெரியும். அதை பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள், நம்ம காலேஜில் ஃபுட்பால் இருக்கணுமா வேண்டாமான்னு. அடுத்த ஃபுட்பால் டோர்னமெண்ட் எங்கே நடக்குது பிடி?